ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்லு குக்கிங். நம்ம இன்னைக்கு என்ன டின்னர் செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து சப்பாத்தியும் டபுள் பீன்ஸ் குருமாவும் வைக்க போறேன். டபுள் பீன்ஸ் வந்து உரிச்சதே வாங்கியாச்சு, அது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவுக்கு உப்பு போட்டாச்சு, கொஞ்சமாக ஓமம் நல்லா எப்படி நசுக்கிட்டு சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை லைட்டாக அந்த ஓமத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரே இடமா அந்த ஓமம் இருந்துடும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சு மாவு பிசைஞ்சிடலாம். நல்லா இப்படி கை இப்படி வச்சு இப்படி ஃபஸ்ட்டு சுற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா மாவு நல்லா ஈஸியாக பிசைஞ்சிடலாம். நான் எப்பவுமே பசையும் போது எண்ணெய் சேர்க்க மாட்டேன், லாஸ்ட்டில் அந்த ஒரு ஸ்பூன் ஆயில், அவ்வளோதான். அதுவும் தேங்காய் எண்ணெய் தான், நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மாவில் நல்லா பசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்கள் கிளைமேட் நல்லா சில்லு இருந்தோடனே உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் மெல்ட் ஆகும். ஆனால் நீங்கள் அப்படியே பசைஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம கை சுட்டுக்கு இது அப்படியே மெல்ட் ஆகிடும். நல்லா இப்போ இப்படி ப்ரெஸ் பண்ணி பசஞ்சிக்கும். இப்போ நம்ம ஒரு 2 அடி போட வேண்டியதான் சப்பாத்தி மாவு. கையில் ஒட்டவே இல்லை நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு இப்படி ஒட்டிட்டு இருந்தது, இப்போ ஒட்டவே இல்லை. இப்போ இதை நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மூடி ஓரமாக வச்சுட்டு குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம இதை வந்து வெட்டி வச்சிடலாம். தக்காளி வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம், அப்போ தான் வந்து குருமாவுக்கு வந்து நல்லா திக்னஸ் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் வெட்டிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து நம்ம அரைக்க போகிறோம். அப்புறம் 2 தக்காளி நம்ம அரைச்சிக்கலாம், ஒரு தக்காளி வந்து வதக்க போட்டுக்கலாம். இதை நம்ம அரைச்சிக்கலாம். இதை நம்ம வெட்டிக்கலாம். இப்படி இந்த மாதிரி 2 இப்படி வெட்டினீங்கன்னா சீக்கிரம் வதங்கிறோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குருமா. இதை நம்ம அரைச்சி வச்சுட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கீர் போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், வெட்டி சேர்த்துக்கலாம், எல்லாம் வரப்படாது. கை கழுவிக்கலாம். இப்போ நல்லா மையா அரைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம நல்லா மையா அரைச்சி வச்சாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் கேஸ் பற்ற வச்சுட்டு குக்கர் வைக்க வேண்டியதான். குக்கரில் வச்சிடலாம். நல்லா குக்கர் சூடாக இருக்கு. நம்ம அதுக்கு டபுள் பீன்ஸ் வந்து கழுவி வச்சிடலாம், தண்ணியில் ஊற வச்சிடுறேன். நீங்கள் காஞ்சி டபுள் பீன்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் காலையிலேயே ஊற வச்சிடணும். நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சிடணும். இது வந்து பச்சை தான். இப்போ வந்து நம்ம என்ன சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன். நான் மோஸ்ட்டாக அந்த ரீஃபைண்ட் ஆயில் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் தான் குக்கிங்க்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், பிரிஞ்சல் கொஞ்சோண்டு போட்டால் போதும், நல்லா பிச்சு போட்டுக்கோங்க, அப்போ நல்லா வாசமாக இருக்கும். சின்னோண்டு துண்டு பட்டை, அதுக்கப்புறம் கடல் பாசி, 2 கிராம்பு. நீங்கள் எவ்வளோ ஏலக்காய் சேர்க்குறீங்களோ அதுக்கு கிராம்பு. ஒரே ஒரு நட்சத்திரப்பூ, அந்த ஒரே ஒரு இது தான் போடுறேன். நட்சத்திரப்பூ இப்படி இருக்குன்னா இதுலேருந்து ஒன்று தான் பிச்சு போடுறேன். அப்புறம் ஜாவித்ரி, அவ்வளோதான். எல்லாம் நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு.
நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை போடணும். ரொம்ப இதுவாயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏலக்காய் தெரிச்சு வெளியே ஓடி வந்து வெளியே வெடிச்சிடும். டம் 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 டம். இப்போ வதக்கும். லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே தக்காளி வெட்டி வச்சுதான். இந்த டைம் நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் தக்காளி. மற்ற குழம்புக்கு தேவையான உப்பு எனக்கு சேர்த்துடுறேன். லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மூடி போட்டுடலாம். மூடி போட்டு தீயை மீடியம் வச்சுணும், இன்னும் கரிஞ்சிடும். மீடியம் மூடி போட்டு இப்போ வந்து நம்ம 50% வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு சிட்டிகை, சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன். இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி. இது வந்து தனியா பவுடர். எல்லாம் தட்டி வச்சா பொங்க இருக்கு. இது ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு கரம் மசாலா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கழுவி வச்சுருக்க டபுள் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சியில் வந்து நம்ம அரைச்சோம்னா அதெல்லாம் விட்டுட்ருப்போம். நம்ம அதை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ விசில் போட்டுடலாம். ஆவி வரட்டும். ஆவி வந்தோடனே நம்ம விசில் போட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் வந்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிடும். காலை தருண தேங்காய் ஸ்பூனை சேர்த்துக்கணும். இப்போ தான் கேட்டு போவேன். ஒரு 3 ஸ்பூன், ஃபுல் ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. லைட்டாக வெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக 1 ஸ்பூன் போல் கசகசா. அவ்வளோதான். இது 2 மட்டும்தான். நம்ம ஆறினோடனே நல்லா மைய அரைச்சி வச்சிடும். இந்த ஆவி வந்தோடனே நம்ம விசில் போட்டுருவோம். ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே நான் எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். ஐயில் 1 லோவில் 1 விசில் எடுத்துட்டு இது ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிடலாம். தேங்காய் எல்லாம் மையாக அரைச்சாச்சு. தேங்காய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காரமும் கம்மியாக இருக்கும். ஏன்னா பசங்க அப்போ தான் சாப்பிடுவாங்க. ஏற்கனவே ஒரு விசில் அடிச்சிச்சு. நான் லோவில் வச்சுட்டேன். விசில் அடிச்சிச்சு நம்ம இறக்கிடலாம். விசில் அடங்கணுன்னு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தோசை கல் வச்சுருவேன். சப்பாத்தி போட அதுக்குள்ளே இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம்.
பெரியம்மா காது கேட்கல ஒழுங்கா சொல்லு. சப்பாத்தி சப்பாத்தி போட்டாலே பிள்ளைங்களுக்கெல்லாம் மாவுன்னு கேட்டுருவாங்க. போதுமா? என்ன பண்ணோம்? பாய். அப்ப கொடு. நான் வந்து கல் காஞ்சிச்சு, சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம குருமா செய்ய ஆரம்பிக்கும் போது பசஞ்சாலே போதும். விசில் அடங்கிருச்சுன்னு பார்க்கணுமே. விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் சேர்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், ஏன்னா தேங்காய் பச்சை வாசனை எடுத்தால் போகணும். இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி பேஸ்ட் போடணும். இது போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். டபுள் பீன்ஸ் பாருங்க நல்லா வெந்திருக்கு. எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த சப்பாத்தி ரெடியாகிடுச்சு. நம்ம தீயை குறைச்சிட்டு எடுத்துருக்கோம். இன்னொரு 2 மினிட்ஸ் தான். தேங்காய் லைட்டாக பச்சை வாசனை போதும். ஏன்னா நம்மளுக்கு அந்த சூடு ஏற்கனவே கொதிச்சுட்டு தான் இருக்கும் பாருங்க. அதுக்குள்ள இந்த சப்பாத்தி போட ஆரம்பிச்சோம். நம்மளுக்கு வந்து இது நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நம்மளுக்கு வந்து சப்பாத்தியும் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பரிமாறிடலாம். பசங்களுக்கு கொடுத்துடலாம், ஏன்னா பசங்களை பசின்றாங்க. ஒரு ஆனியன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டபுள் பீன்ஸ் குருமா. இன்றைக்கான நைட்டுன்னு நம்ம வீட்டில் இதுதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.